இப்போது இருக்கும் பதற்றமான மனநிலையில் வேறு எதை பற்றி பேசினாலும் சரியாக வராது என்று யோசித்தவன் அவர்கள் இருவரிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றான். அதே நேரத்தில் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜிலும் அதே போன்றதொரு நிலநடுக்கம் அங்கிருந்தவர்களால் உணரப்பட்டது. ஆனால் மற்ற இடங்களைப் போல லேசாக இல்லாமல் இங்கு அதிர்வு கொஞ்சம் பலமாகவே இருந்தது. வழக்கம் போல தன் ஆபீஸ் ரூமில் அமர்ந்திருந்த நாதன் அந்த அதிர்வை உணர்ந்தவுடன், இதென்ன சம்பந்தமில்லாமல் இப்போ நிலநடுக்கம் வருது என்று முணுமுணுக்க அவருக்கு எதிரில் உட்கார்ந்திருந்த சத்யனின் முகம் யோசனையில் சுருங்கியது. அவர்கள் இருவருமே அந்த அதிர்வை பார்த்தெல்லாம் பயப்படவில்லை. நாதன் சார், எனக்கு என்னமோ இது சாதாரண நிலநடுக்கம் மாதிரி தெரியல, இதில் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆற்றலை என்னால் உணர முடிஞ்சது என்று சத்யன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென அந்த ரூமின் கதவு திறக்கப்பட்டு ஒரு முதியவர் அடிபட்ட காயங்களுடன் அவர்கள் முன்னால் வந்து விழுந்தார். அவர் மூச்சு விடவே திணறிக் கொண்டிருக்க வேகமாக அவருக்கு அருகில் ஓடிய சத்யன் என்ன பிரச்சனை என்று பார்த்தான். அவருடைய நிலைமை புரிந்து அப்படியே தூக்கி சோஃபாவில் படுக்க வைத்தவன் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தான். உங்களுக்கு என்னாச்சு என்று நாதன் கவலையுடன் கேட்க, பினாக்கள் வருது என்று பலவீனமான குரலில் அந்த முதியவர் உச்சரித்தார். அவர் சொன்னது காதில் விழுந்ததும் சத்யனும் நாதனும் அந்த நிலநடுக்கத்தை விட கூடுதலான அதிர்வுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் சத்யனும் நாதனும் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு தாங்கள் உணர்ந்த நிலநடுக்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க அப்போது ஒரு முதியவர் அடிபட்ட காயங்களுடன் அந்த ரூமுக்குள் வந்து விழுந்தார். அவரை ஆசுவாசப்படுத்தி என்ன நடந்தது என்று கேட்க, பினாக்கள் வருது என மூச்சுக்கு தடுமாறியபடி சொன்ன அந்த முதியவர் எந்த நொடியும் இறக்கும் நிலையில் இருந்தார். அவர் சொன்னதை கேட்டு இருவரும் அதிர்ச்சியில் உறைய முதலில் நாதன் தான் சுயநினைவுக்கு வந்தார். அந்த பெரியவர் இன்னும் மூச்சுக்கு தடுமாறி கொண்டிருப்பதை பார்த்த நாதன் வேகமாக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து அவருக்கான முதல் உதவிகளை செய்தபடி, என்ன சத்யன் வேடிக்கை பார்த்து நிற்கிறீங்க, வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்றார். அப்போதுதான் தன்னை சுற்றி நடப்பதை உணர்ந்த சத்யன், அவர் என்ன சொன்னாரு, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் பினாக்கள் நம்மளை அட்டாக் பண்ண வராங்களா, இது எப்படி சாத்தியம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அதற்குள் நாதன் தன்னால் முடிந்த சிகிச்சை முறைகளை செய்திருக்க முதியவருடைய மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சீரானது. சத்யன், இவருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எதுக்கும் நீங்கள் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க என்று நாதன் கூற சத்யனும் அப்படியே செய்தான். அதற்குள் பேசுவதற்கான வலிமையை மீட்டெடுத்திருந்த அந்த முதியவர் மெதுவான குரலில், நான் ஒரு ஏபிடி, பினாக்கள் அவங்களோட ஆளுங்களை திரட்டிக்கிட்டு நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க என்றார். உண்மையில் அந்த முதியவர் பினாக்களை எதிர்க்கும் ஸ்பெஷல் ஃபோர்ஸை சேர்ந்தவர். ஏபிடி என்பது அந்த ஃபோர்ஸில் உள்ள மெம்பர்களை குறிக்கும் பொதுவான பெயர். ரொம்ப வருடங்களுக்கு முன்பு அதீத சக்திகளுடன் பெரும் அதிகார மையமாக உருவெடுத்த பினாக்களை மற்ற அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்த்தனர். இதனால் பினாக்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ரொம்ப நாட்களாகவே தலைமறைவாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் நாட்டிலிருந்து விலகி ஏதோ ஒரு பெயர் தெரியாத ரகசிய தீவில் தங்கள் தலைமையிடத்தை அமைத்திருந்தனர். மேலும் அவர்கள் உலகம் முழுவதும் தங்கள் ஆட்களை அனுப்பி அட்வான்ஸ் டெக்னாலஜிகளை கற்றுக்கொண்டதுடன் சயின்டிஃபிக் நாலேஜையும் வளர்த்து கொண்டார்கள். இதன் காரணமாக டாப் 10 ஆர்கனைசேஷன் எப்போதும் அவர்கள் மீது ஒரு கண்ணை வைத்திருந்தது. இந்த விஷயத்தில் மட்டும் மற்ற அமைப்புகளும் அதற்கு உறுதுணையாக இருந்தன. என்றைக்காவது ஒரு நாள் பினாக்கள் திரும்பி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று அவர்கள் ரொம்பவே கவலைப்பட்டனர். அதனால் அவர்கள் நாட்டுக்குள் நுழைவதை தடுக்கவும் தொடர்ந்து கண்காணிக்கவும் எல்லா அமைப்புகளிலிருந்தும் சிறந்த எக்ஸ்பர்ட்டுகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை அமைத்தனர். அந்த குரூப்பிற்கு ஆன்டி பினாக்கிள் டீம் என்று பெயர் வைக்கப்பட அதில் இருந்த ஸ்பெஷலிஸ்டுகள் ஏபிடி என்று அழைக்கப்பட்டனர். பினாக்கிள் அமைப்பின் மெம்பர்களைப் போலவே இந்த ஏபிடிகளும் உலகம் முழுவதும் காணப்பட்டனர். பொதுவாக மற்ற நேரங்களில் எல்லா அமைப்புகளுக்கு இடையிலும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் இந்த உலகத்தை பினாக்களிடமிருந்து காப்பாற்றும் விஷயத்தில் மட்டும் எல்லா அமைப்புகளும் ஒரே பக்கத்தில் நின்றன. அதே போன்று தங்கள் அமைப்பில் இருக்கும் எக்ஸ்பர்ட்டுகளை அந்த பினாக்களை எதிர்க்கும் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் சேர்த்தும் விட்டனர். அதனால்தான் இத்தனை வருஷங்களாக பினாக்கள் அமைப்பால் தலையெடுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இறைக்காக காத்திருக்கும் புலியைப் போல தங்களுக்கான நேரம் வரும் வரை பதுங்கியிருந்த அவர்கள் இப்போது திடீரென ஒரு புயல் காற்றைப் போல வெளியில் வந்திருக்கின்றனர். உங்க டீமை சேர்ந்த மற்றவங்களாம் எங்க? நாதன் கவலையுடன் கேட்க, அவங்களாம் இன்னும் பினாக்களை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம எல்லைக்குள்ள நுழைய விடாமல் தடுக்க நாங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், ஆனால் எங்களால் அது முடியல. அதனால் எல்லா அமைப்புகள்கிட்டையும் தகவல் சொல்ல சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. அப்போ தான் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு டைம் கிடைக்கும்னு நான் முன்னாடியே ஓடி வந்தேன். இதை சொல்லும் போதே அந்த முதியவருக்கு மூச்சு வாங்க அப்படியே கண்களை மூடிக்கொண்டார். அவர் சொன்ன செய்தியின் வீரியத்தை உணர்ந்த சத்யனும் நாதனும் கவலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் எதிர்பார்த்ததை விட ஆபத்து ரொம்ப சீக்கிரமாகவே நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. லாமா தீவில் உள்ள மிரியட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி விவாதிப்பதற்காக விக்டர் அனைத்து உயர் அதிகாரிகளையும் ஒன்றாக கூட்டியிருந்தான். தாக்குதல் நோக்கத்தோடு பினாக்கள் உள்ளே வந்திருக்கும் தகவலை எல்லோருக்கும் முன்பாக அவர்களும் அறிந்திருந்தனர். அதை பற்றி பேசத்தான் அந்த அவசர கூட்டத்தை கூட்டியிருந்தான். பினாக்களைப் போலவே மிரியட்ஸ் அமைப்பும் தீவில் தான் வசித்து வந்தனர். ஆனால் அவர்களைப் போல ரகசியமாக இல்லாமல்
மிரியட்ஸின் இருப்பிடம் எது என்பதை அவர்களின் நண்பர்கள் மற்றும் எதிரிகள் நன்றாகவே அறிவார்கள். உங்க எல்லாரையும் திடீர்னு நான் இங்கே கூப்பிட்டதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும்னு நம்புறேன். சுப்ரீம் கமாண்டருக்கான இடத்தில் உட்கார்ந்திருந்த விக்டர் தனக்கு முன்னால் இருந்த கூட்டத்தை பார்த்து பேசத் தொடங்கினான். ஸோ நான் இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இந்த பிரச்சனை சம்பந்தமாக உங்கள் யார்கிட்டையாவது யூஸ்ஃபுல்லான சஜஷன்ஸ் இருந்தால் நான் கேட்க விரும்புகிறேன். அவன் சொல்லி முடித்ததும் அந்த ஹால் முழுவதும் சத்தத்தால் நிரம்பியது. மிரியட்ஸின் மூத்த மெம்பர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க தொடங்கினார்கள். பினாக்களோட ஆக்ரோஷமான அட்டாக்கை சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அவர்களில் ஒருவர் கவலையுடன் சொன்னார். ஆமாம், நம்மளோட கவனம் கொஞ்சம் மாறுச்சுனாலும் சாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதங்களை உருவாக்கி அவங்களை எதிர்த்து போராடணும். நம்மளை அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு அந்த பினாக்களுக்கு நாம் ப்ரூவ் பண்ணணும் என்று இன்னொருவர் அதற்கு பதில் சொன்னார். ஆனாலும் அவர்களில் பலரும் தாங்கள் பினாக்களுக்கு இணையாக இருக்க மாட்டோம் என்று உள்ளுக்குள் பயந்தனர். இப்படியாக விவாதங்கள் ஒரு முடிவில்லாமல் நீண்டு கொண்டே போக விக்டரின் முகத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம் தெரிந்தது. அப்போது முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த மில்டன் எழுந்து சுப்ரீம் கமாண்டரான விக்டரை நெருங்கி சத்தமாக பேசத் தொடங்கினான். இதனால் அங்கிருந்த எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம் திரும்பியது. எனக்கு என்னமோ பினாக்களோட ஃபர்ஸ்ட் அட்டாக் சிட்டியை விட்டு விலகி தனியாக இருக்க நம்ம மேலே தான் இருக்குன்னு தோணுது. அதனால் நம்மளோட இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டுட்டு டெம்பரவரியாக வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நமக்கு தான் நாடு ஃபுல்லாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்கே. ஸோ நாம் இடம் தேடி அலைய வேண்டிய அவசியம் கூட இல்லை என அவன் சொல்ல விக்டர் அதை கவனமாக கேட்டுக்கொண்டான். அவன் பேசி முடித்தவுடன் அங்கிருந்த பலரும் அவனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் மனதிலும் இருந்த கவலைகளை வெளிப்படுத்தினார்கள். பினாக்களுடனான மோதல் முடிந்த பிறகு பழையபடி தீவுக்கு திரும்பலாம் என்று எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்தார்கள். இப்போது பிரச்சனை என்னவென்றால், மிரியட்ஸின் எந்த பிரான்ச் அவர்கள் அனைவருக்கும் இடம் தரும் அளவுக்கு பெரியது என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. விக்டர் கண்களை சுருக்கியபடி அதை பற்றி யோசித்தான். பின்பு அங்கிருந்த கூட்டத்தை பார்த்தவன், மில்டன் சொல்றது ஒரு வகையில் சரிதான். ஸோ நம்ம இப்போ எந்த இடத்துக்கு போகலாங்கிறத பற்றி உங்கள யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா என்று கேட்டான். எல்லோருடைய கவனமும் அவன் மீதே இருக்க, நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸில் 50,000க்கு மேலே மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரும் மொத்தமாக ஒரே இடத்துல போய் தங்க முடியாது, பிரிஞ்சு தான் போக வேண்டியிருக்கும். அதே சமயம் இதை நம்ம பலவீனமாக பயன்படுத்தி மற்ற அமைப்புகள், அதுலேயும் குறிப்பாக டாப் 10 ஆர்கனைசேஷன் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தரக்கூடாது. விக்டர் தெளிவாக பிரச்சனையை விளக்கினான். அவன் சொன்னதன் அர்த்தம் அங்கிருந்த எல்லோருக்குமே நன்றாக விளங்கியது. எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு அமைப்பின் ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றுவதென்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. புது இடத்தில் போதிய பாதுகாப்பு கிடைப்பது கடினம் என்பதால் மிக எளிதாக எதிரிகள் நெருங்கிவிடும் அபாயம் அதில் உள்ளது. அந்த ஹால் மொத்தமும் மௌனத்தில் மூழ்க மில்டன் மறுபடியும் தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து நின்றான். கவலைப்படாதீங்க கமாண்டர், என்கிட்ட அதை பற்றின சில பிளான்ஸ் இருக்குது. சென்னை, மும்பை, அப்புறம் நியூயார்க், இந்த 3 இடத்துலையுமே நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. அங்கே இருக்க சில முக்கியமான பெரிய குடும்பங்கள் ஏற்கனவே நம்மளோட மெம்பர்ஸாக சேர்ந்துட்டாங்க. அதனால் நாம் எல்லாரும் பிரிஞ்சு இந்த 3 சிட்டிஸ்லையும் தங்குறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று அவன் விளக்க, விக்டர் உட்பட எல்லோருடைய கண்களும் அவனை மெச்சுதலாக பார்த்தன. இப்போ நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற மெம்பர்ஸ் 3 டீமாக பிரிக்கப்படுவாங்க. ஆனாலும் அவங்க எல்லாரும் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தொடர்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு அமைப்பால் நமக்கு ஆபத்து வருதுன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த 3 டீமும் ஒன்றா சேர்ந்து அவங்கள எதிர்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட திட்டங்களை வகுத்துக்கணும். மில்டன் தான் ஒரு புத்திசாலி என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபித்தான். அவனுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் துல்லியமாக இருந்தன. சரி, எல்லாரும் இங்கே கவனிங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு நாள் டைம் தரேன். அவங்களுக்கு தேவையான திங்ஸை பேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மில்டன் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணி நாம் 3 டீமாக பிரிஞ்சு தனித்தனி இடத்துக்கு போக போகிறோம். உத்தரவிடுவது போல சொல்லி முடித்த விக்டர் மீட்டிங் முடிந்து விட்டதால் எல்லோரையும் அந்த ஹாலை விட்டு வெளியேறும்படி கையை அசைத்தான். அதே நேரத்தில் டெல்லியில் இருந்த அந்த பெரிய கட்டிடத்தின் 5வது மாடியில் நின்ற ஒரு வயதான முதியவர் தீவிரமான யோசனையுடன் அடிவானத்தை விரித்து பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய உடலில் முதுமை தெரிந்தாலும் கண்களில் இருந்த பளபளப்பு அவரை இளமையாக காட்டியது. பினாக்கிள் அதோட தாக்குதலை தொடங்கிட்டதான் நியூஸ் கிடைச்சிருக்கு. அவருக்கு பின்னால் வந்து நின்ற ஒரு நடுத்தர வயது மனிதர் மரியாதையுடன் கூறினார், நமக்கு கீழே இருக்கிற ஆளுங்க இது சம்பந்தமாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. நடுத்தர வயது நபர் மேலும் கூற, இப்போதைக்கு தேவைப்படாது. எப்படி இருந்தாலும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்புறம் டாப் 10 ஆர்கனைசேஷனில் இருக்கிற மற்ற அமைப்புகள் எல்லாத்துக்குமே இந்நேரம் நியூஸ் போயிருக்கும். அவங்க இந்நேரம் பினாக்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்த தயாராகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க முதல்ல போய் விளையாடிட்டோம். அங்கே நடக்கிறத வச்சு நாம் என்ன ஆக்ஷன் எடுக்கலாங்கிறத பற்றி பொறுமையாக திட்டம் போட்டுக்கலாம். சப்போஸ் நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டதுன்னா அப்போ பார்த்துக்கலாம். சொன்ன அந்த முதியவரின் குரலில் பினாக்களின் படையெடுப்பை பற்றி எந்த கவலையும் இல்லாதது போன்ற ஒரு அமைதி தெரிந்தது. நாம் இப்படி எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உயிரிழப்புகள் அதிகமாயிட்டா என்ன பண்ணுறது? அந்த நடுத்தர வயது மனிதர் கவலையுடன் கேட்க, இது சாதாரண மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை.
பெரிய பெரிய வீரர்களுக்கு இடையில நடக்க போற போர். இதுல கலந்துக்க போற எல்லாருமே பவர்ஃபுல்லான அமைப்புகளை சேர்ந்தவங்க. அதனால தங்களை பாதுகாத்துக்க அவங்களே ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க. நாம் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. இப்போ என்னோட கவலை எல்லாம் அந்த மோகன் ஃபேமிலி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான். கூடிய சீக்கிரம் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒருவேளை நீங்களாம் பயப்படுற மாதிரி இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா அவங்களால மட்டும்தான் நமக்கு உதவ முடியும். அந்த முதியவர் தன் மனதில் இருப்பதை தெளிவாக விளக்கி கூறினார். இப்போ எனக்கு எல்லாமே புரியுது சார். நடுத்தர வயது நபர் மீண்டும் ஒரு முறை அவரை வணங்கிவிட்டு விடைபெற்றார். அவர் போனதும் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்ட முதியவர், ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் பவர்ஃபுல் ஃபார்முலாவை கொண்டுட்டு வருவீங்கன்னு நாங்கள் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். பினாக்கள் ஏற்கனவே அவங்களோட முதல் அடியை எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நிஜமாவே நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார். இன்னொரு பக்கம் தன்னுடைய ஃப்ளாட்டிற்கு திரும்பி வந்த ஹரிஷ் சந்தனாவை ஆறுதல் படுத்தி தூங்க வைத்துவிட்டு வெளியில் வந்தான். நேராக பால்கனிக்கு சென்று வானத்தை உற்று பார்த்தவனுடைய முகம் ஏதோ ஒரு கவலையில் ஆழ்ந்திருந்தது. காரணமே தெரியாமல் அவனுடைய மனது ரொம்ப பாரமாக இருந்தது. அதிலும் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட கணத்திலிருந்தே அவனுடைய மனது ஒரு நிலையாக இல்லை. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போவதாக அவனுடைய உள் மனது எச்சரித்துக் கொண்டே இருந்தது. நீ அதை உணர்ந்தியா? திடீரென அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு அமைதியான குரல் கேட்டது. தனக்கு மிகவும் பழக்கமான அந்த குரலை கேட்டதும் உற்சாகமடைந்த ஹரிஷ் வேகமாக தலையை திருப்பி ருத்ரவேந்தரை ஆர்வத்துடன் பார்த்தான். கடைசியாக ரேணுபிரியாவின் சதி திட்டத்தால் போக இருந்த அவனுடைய உயிரை கட்டி காப்பாற்றி அனுப்பி வைத்த போதுதான் ஹரிஷ் அவரை கடைசியாக பார்த்திருந்தான். அதன் பிறகு ஒரு நாளும் ருத்ரவேந்தர் அவன் முன்னால் தோன்றவே இல்லை. எனக்கு ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் என்னோட குரு வருவாருங்கிற விஷயத்தை நான் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். சந்தோஷமாக சொன்ன ஹரிஷ் மரியாதையுடன் தலையை குனிந்து அவரை வணங்கினான். இந்த உலகத்திலேயே அவன் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் என்றால் அது நிச்சயம் ருத்ரவேந்தர் தான். அவர் எதற்காக இப்போது இங்கே வந்தார் என்று கேட்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.